பீட் பாக்ஸ் வந்து இதோட நிப்பாட்டு நம்பாரு நீ யாருக்கிட்ட நீ எப்படி இருக்கியோ அதை சண்டை பேசுன அதுதான் எல்லாரும் நீ இப்படி இருக்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா ஃபேமிலி வந்ததை தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. வந்த சுபிக்ஷா ஃபேமிலி சுபிக்ஷாக்கு என்ன அட்வைஸ்லாம் பண்ணாங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரோமோ படி பார்த்தா சுபிக்ஷா ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. சுபிக்ஷா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அம்மா, அப்பா, தம்பின்னு நினைக்கிறேன், இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. எப்பவுமே ப்ரோமோஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ட் கிட்ட பேசுறத காட்டுவாங்க, அதுக்கப்புறம் பசங்க கிட்ட தனியா பேசுறத காட்டுவாங்கல்ல. ஆனா இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா ஃபேமிலி கண்டஸ்டன்ட்டுங்க கிட்டலாம் என்ன பேசினாங்க அப்படின்றத காட்டல. சுபிக்ஷாக்கு தான் அட்வைஸ் பண்றதை காட்டுறாங்க. தம்பி தான் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கான். தம்பி என்னெல்லாம் சொல்றான்றத ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துடலாம். தம்பி முதல்ல சொல்றது என்னன்னா, இந்த பீட் பாக்ஸை நிப்பாட்டு, தயவு செஞ்சு அதை பண்ணாத, அது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா சுபிக்ஷா மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைச்சிருப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸ் வருவாங்க, ஏ சூப்பர் சுபிக்ஷா பீட் பாக்ஸ்னு ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்கன்னு பாராட்டுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. பட் வந்து நம்மளோட மனக்குமரல் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் வெளிப்படுத்திடுறாங்க. விக்ரமை பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து எதுவுமே பண்ண விடாம ஸ்டாப் பண்றாருன்னு ஒரு பார்வை இருக்குங்க. அதே சமயம் இவங்க பண்றதுமே நல்லா இல்லைங்க, உண்மை அதுதாங்க. இந்த எஃப்ஜேவே வந்து பீட் பாக்ஸிங்ன்ற பேர்ல ஸ்கேம் தான் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். ஏன்னா பீட் பாக்ஸிங்னு நீங்க நெட்ல போட்டு பாருங்க, அந்த வாயில அவ்வளோ மியூசிக் ப்ளே பண்றாங்க. இவன் என்னன்னா புச்சு குச்சு புச்சு குச்சு ஏதோ பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்துட்டான். சொல்லி தந்ததை வச்சு இவங்க சாவடிக்கிறாங்க. நேற்று சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ்க்கு ஒரு பாட்டு பாடுறேன்னு பாடுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நல்லா இல்லை. நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா தினமும் அவங்க பண்றது உங்களுக்கு தெரியும். நீங்க நம்மளாவது எப்பயாவது லைவ் பார்ப்போம், அதை பார்ப்போம். வீட்டுக்குள்ள இருக்கவங்களை யோசிச்சு பாருங்க, கடுப்பா தான் இருக்கும். சோ தம்பி அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றான், இதுக்கப்புறம் தயவு செஞ்சு அதை பண்ணாத, அதை நிப்பாட்டுன்னு சொல்றான். ரெண்டாவது என்ன சொல்றான்னா, பாரு சாண்ட்ராவை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏற்கனவே இவங்க நம்பின மாதிரிலாம் தெரியல, இவங்களே நம்பாம தான் இருக்காங்க. சோ என்னன்னா வந்து ஃபேமிலிலாம் வந்து டெம்ப்ளேட்டா ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க, பாருவை நம்பாத பாருவை நம்பாதன்ட்டு. ஏன்னா வெளியே வந்து பாருக்கு பெரிய நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அதனால எல்லாருமே பாரு பக்கத்துல மட்டும் போயிடாதுன்னு அட்வைஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தம்பி என்ன சொல்றாரு, பாருவை நம்பாத சாண்ட்ராவை நம்பாதன்னு சொல்றாரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரை பெருசா நம்புறது இல்ல. என்னமோ அவங்க கூடயே பழகிட்டு இருந்தா கூட நம்பாதன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. இவங்க ஏற்கனவே அவங்கள விட்டு விலகி தான் இருக்காங்க. சோ ஓகேவா. அடுத்ததா தம்பி என்ன தெரியுமா சொல்றான், யாரை நம்புறியோ அவங்க தான் உனக்கு பெருசா ஆப்பு வைப்பாங்கன்ற மாதிரி சொல்றான். அடுத்ததா விக்ரம சொல்றான், நீ விக்ரம் கிட்ட எப்படி க்ளோஸா இருக்க, அதே மாதிரி நீ வினோத் அண்ணன் கிட்டயும் இரு, கமர்தீன் கிட்டயும் இரு. ஏன்னா நீ விக்ரம் கிட்ட மட்டும் க்ளோஸா இருக்கன்ற மாதிரி சொல்றான். ஆனா விக்ரம் தங்கச்சியை கூட இருந்தே காலி பண்றாரு, சாரி அக்காவை கூட இருந்தே காலி பண்றாரு. அது தம்பி சொல்லலங்க. ஏன்னா விக்ரம் தான் இவங்க கேமை காலி பண்றது. விக்ரம் கூட இருந்தே ஒவ்வொரு இதா நகர்த்தி இவங்களோட கேமை டோட்டலா உடச்சிட்டாரு. இவங்களோட பேர் எங்க டேமேஜ் ஆச்சு நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஜூஸ் டாஸ்க் தான். அதுல தான் டோட்டலா பேர் காலியாச்சு. அப்பத்துல இருந்து இவங்க திரும்பி எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு காலி ஆயிடுச்சு. அதுக்கு காரணமே விக்ரம் தான். தம்பி விக்ரம ஹைலைட்டா சொன்ன மாதிரி இல்ல, பார்வை சாண்ட்ராவை தான் ஹைலைட்டா சொன்ன மாதிரி இருக்கு. அப்பா நடுவுல பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, யாராவது ஒருத்தர் பேசினா நீயும் பதிலுக்கு பேசு, அவங்க அட்டாக் பண்றாங்கன்னா பதிலுக்கு நீயும் அட்டாக் பண்ணுமா, நீ அட்டாக் பண்ண மாட்டியம்மா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. தம்பி திரும்பி பார்வதியை பத்தி ஏதோ சொல்றான். என்ன சொல்றான்றது எக்ஸாக்டா தெரியல. அதாவது பார்வதி வந்து ஃபைட் பண்றாங்கல்ல, பார்வதி கூட கூட பேசுறாங்க, சண்டை வலிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீயும் பண்ணுன்ற மாதிரி சொல்றான் போல. ஏன்னா எக்ஸாக்டா தம்பி என்ன சொன்னான்றது அந்த இடத்துல கேட்கல. நீங்க சுபிக்ஷாவோட கேமை யோசிச்சு பாருங்களேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்வதி கிட்ட சண்டைலாம் இழுத்தாங்க. நீங்க ஸ்டார்டிங் பாருங்க, இந்த இடத்த க்ளீன் பண்ணோம், இந்த இடத்த க்ளீன் பண்ணோன்ற மாதிரி கொஞ்சம் பார்வதி கிட்ட சண்டைலாம் வலிச்சாங்க. என்னக்கா லென்ஸ் போட்டிருக்கீங்களா, கண்ணாடி போடலையான்ற மாதிரிலாம் கலாய்ச்சிருப்பாங்க, சண்டை வலிச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் சுபிக்ஷா நல்லாவே வெளியே தெரிஞ்சாங்க. இவங்க அதுக்கப்புறம் பார்வதியை பார்த்து பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல, பார்வதி கிட்ட சண்டையே போடல. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். யாரெல்லாம் பார்வதி கூட சண்டை போடுறாங்களோ அவங்க வெளியே நல்லா தெரிவாங்க. நீங்க விக்ரம யோசிச்சு பாருங்க, வெளியே நல்லா தெரிஞ்சதுக்கு காரணம் பார்வதி கூட சண்டை போட்டது. திவ்யா நல்லா தெரிஞ்சதுக்கு காரணம் பார்வதி கூட சண்டை போட்டது, வினோத் கூட சண்டை போட்டது. ஒன்னு வினோத் கூட சண்டை போடணும், அப்படி இல்லைன்னா பார்வதி கூட சண்டை போடணும், இல்ல கமர்தீன் கூட சண்டை போட்டாலும் சரி. இன்னும் சுபிக்ஷா கொஞ்ச நாளா கடைசி ஒரு 4-5 வாரமா எந்த சண்டையும் போடாம அமைதியா இருக்காங்க. அது இவங்களோட கேமை கொஞ்சம் பின்னாடி போனதுக்கு காரணம். இப்ப அம்மா அட்வைஸ் பண்ண மாதிரி தெரியல, அப்பாவும் தம்பியும் ஏகப்பட்ட அட்வைஸ் பண்றாங்க. நீ வெளியே எப்படி சிங்கப்பெண் மாதிரி இருப்பல்ல, நீ இங்க அது மாதிரி எதுவுமே பண்ணலமா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சரி, இவங்க இதுக்கப்புறம் கேமை மாற்றுறதுக்கு கேமே கிடையாது. அமித்துக்கு நான் சொன்ன விஷயமே தான் சுபிக்ஷாக்கும் சொல்கிறேன். ஏன்னா அமித்துக்கு ஒய்ஃப் வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமித்தும் இந்த வாரம் தாண்ட போகிறதில்ல, சுபிக்ஷாவும் இந்த வாரம் தாண்ட போகிறதில்ல.
சனி ஞாயிறு வருது பார்த்தீங்களா, 2 பேரை எவிக்ட் பண்ணுவாங்க. அந்த 2 பேர் சுபிக்ஷா, அதுக்கப்புறம் வந்து அமித். இவங்க 2 பேர் தான். ஏன்னா ஓட்டிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் கடைசியில் இருக்காங்கன்னா, அஃபிஷியல் ஓட்டிங்கில் கொஞ்சம் முன்ன பின்னன்னு வந்தால் கூட கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான். அப்படி இல்லைனா தப்பி தவறி சாண்ட்ரா அதில் வர வாய்ப்பு இருக்குது. சாண்ட்ராவா கனி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேர் தான் போகிறது உறுதிங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தம்பி பண்ண அட்வைஸ் சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையான்றதை உங்கள் கருத்தை சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.